அப்ப ஆனந்தி வாழ்க்கை எப்படி பண்ணாலும் பரவாயில்லையா உங்களுக்கு? இப்ப என்னங்க பதில் சொல்றது அவளுக்கு? அத விடுங்க அத்தை. இந்த மாதிரி சம்பந்தம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குமா? முதல்ல சும்மா லட்டு மாதிரி ஒரு பைசா செலவில்லாம எல்லாத்தையும் அவனுங்க தலையிலே கட்டிடலாம் அத்தை. ஆனா எல்லாத்தையுமே கெடுத்துட்டா உங்க புள்ள. மாமா சும்மா இருங்க. வேலு, என்ன பார்த்தல்ல, என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை ஆனந்திக்கு அமைஞ்சிட்டா உன்னால தாங்கிக்க முடியுமா? மனசுக்கு பிடிச்சவளதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னா இந்த உலகத்துல பாதி ஆம்பளைங்க கல்யாணம் ஆகாம தான்டா சுத்துவாங்க. தயவு செஞ்சு ஆனந்திக்காக உன்னை மாத்திக்கடா. ஏய் வேணி, நீ என்ன அவன் மண்டையை கழுவிக்கிட்டு இருக்க? அவன் ஜாதகம் எப்பேற்பட்ட ஜாதகம்னு உனக்கு தெரியுமா? அவன் ராஜா கணக்கா இருக்க வேண்டியவன். சும்மா ராஜகுமாரி மாதிரி ஒரு பொண்ணதான் அவன் கல்யாணம் பண்ணிப்பான்னு அவன் ஜாதகத்திலேயே சொல்லியிருக்கு. நீங்க என்னடானா இந்த ரேணுகா விட்டா வேற பொண்ணே கிடைக்காத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க நீங்க என்னங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? ஆனந்தியும் நம்ம பொண்ணு தாங்க. அவளையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்ப அவ மனசு என்ன பாடுபடும் உங்களுக்கு தெரியுமா? அவளுக்கு எப்படிங்க நம்ம ஆறுதல் சொல்ல போறோம்? அம்மா, என்ன நினைச்சு யாரும் கவலைப்பட வேண்டாம். இந்த கல்யாணம் நின்னு போனதுல எனக்கு எந்த வருத்தமோ கஷ்டமோ இல்ல. ஏய், என்னடி சொல்ற? உனக்காக தானே நாங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம். இங்க பாருமா, நான் விரும்பினவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்காக என் அண்ணன் கஷ்டப்படுறதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. அண்ணன், உன் மேல எந்த தப்பும் இல்ல. என்னோட வாழ்க்கைக்காகலாம் உன்னோட வாழ்க்கையை நீ தியாகம் பண்ண வேண்டாம். நீ ஆசைப்பட்ட மாதிரியே வாழ்க்கையை அமைச்சுக்கோண்ணா. சாரிம்மா, அவங்க திடீர்னு இப்படி ஒரு கண்டிஷன் போடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. முன்கூட்டி இந்த மாதிரி பேசுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் எப்படியாவது சமாளிச்சிருப்பேன். டக்குன்னு அந்த இடத்துல எனக்கு பொய் சொல்ல வரல. அதனால தான் ரேணுகா மேல எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்லைன்னு உண்மை சொல்ல வேண்டியதாயிடுச்சு. மன்னிச்சிருமா. அண்ணே, நீ எதுக்கு நான் என்கிட்ட மன்னிப்பு கேக்குற? உன்னை தர்ம சங்கடமான நிலைமையில நிக்க வச்சதுக்கு நான் தானே உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் நாளைக்கு நீ வள்ளிக்கு பாடி கார்டா ஜாயின் பண்ணும்ல, அதுக்கு போய் நீ ரெடி ஆக போ. ஏய் ஆனந்தி, நீ எதுவும் சொல்ல வேண்டானே. எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அட, ஊர் உலகத்துல வேற மாப்பிளையே கிடைக்க மாட்டாங்களா என்ன? போனா போட்டும். எப்பாடே, ரொம்ப ஓவரா பண்ணாதானே. இதெல்லாம் நாங்க நிறைய பாத்துட்டோம். காலேஜ்குள்ள தானே போற, என்னமோ பேய் பங்களாக்குள்ள போற மாதிரி சீன் போடுற. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது மேடம். காலேஜுக்குள்ள ஒரு அடி எடுத்து வச்ச உடனே அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு மேடம். உடம்பெல்லாம் கம்பளி பூச்சி ஊடுற மாதிரி இருக்கு தெரியுமா? கை காலெல்லாம் ஒரு மாதிரி அரிக்குது. ஓ அப்படியா? ஏண்டா, காலேஜுக்குள்ள போகும்போது மெதுவா போகணும்னு தெரியாத உனக்கு? நீ பாட்டுக்கு இடிக்கிற மாதிரியா போற? ஏண்டா, காலேஜுக்கு தானே வர, உனக்கு எதுக்கு இவ்வளவு காஸ்ட்லியான பைக்கு? இதெல்லாம் நீ படிச்சு முடிச்சு உன் சம்பாதியத்துல வாங்கி ஓட்டுடா. ஏன்டா இப்படி அம்மா அப்பா காசை கறி ஆக்குறீங்க? அம்மா தாயே, யாருமா இவரு? முரட்டு பூமரா இருக்காப்ல, எங்க இருந்தமா புடிச்சவர? ஏய் சாரிடா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். இவங்கெல்லாம் எதுக்கு மேடம் சாரி கேக்குறீங்க? இருங்க, இப்பவே நான் உன போய் பொழக்கிறேன். ஏய், நீ பாடி கார்டு தான், அதுக்காக வந்த உடனே வேலையை ஆரம்பிச்சிடாதானே. கிளாஸ்மேட்டா, போன போது விடு. மேடம், அந்த பையன் பேசும்போது ஏதோ பூமர் கீமர்னால
அப்படின்னா என்ன? பூமர்னா என்னன்னு தெரியாதா? ஆஹா, தெரியாது. ஆ, அது அப்படின்னா என்னன்னா ரொம்ப பொறுப்பான ஆளுன்னு அர்த்தம். ம்? ஆ, அப்படியா? இல்லையே, அவன் ஏதோ திட்டின மாதிரி இருந்துச்சு. ஹே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இங்க பாரு, சும்மா நீயா ஏதாவது ஒண்ணு கற்பனை பண்ணிக்காத, புரியுதா? வா போலாம். வா. மேடம் சொன்னா வாடா. கேளுங்க மேடம். நான் வா. வணக்கம் வணக்கம் ஆ. வேலு. வணக்கங்கய்யா, வணக்கம். வெல்கம் டு அவர் காலேஜ் கேம்பஸ். ஆ, வேலு, இந்த கல்லூரிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஓ, நன்றிங்கய்யா, நன்றி. வேலு, உனக்கு சொல்ல வேண்டியதில்லை, இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ம். நீ காலேஜுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நொடியும் உன் கண்ணு நாலா பக்கமும் சுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எந்த பக்கத்துல இருந்து எவன் வருவானே தெரியாது. அதனால உன்னோட கவனம் முழுக்க வள்ளியோட சேஃப்டி மேலதான் இருக்கணும், புரியுதா? ம், சரிங்கய்யா, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ வள்ளியோட கிளாஸ் ரூம்குள்ளேயே போய் உட்காந்துக்கலாம். கிளாஸ்ல? ஐயா, நான் பிரின்சிபல் கிட்ட பேசி அதுக்கான ஸ்பெஷல் பர்மிஷன்லாம் வாங்கிட்டேன். ஆம். ஐயா, அது கிளாஸ் ரூம்லலாம் சரியா வராதுங்கய்யா, சாரி. வேற வழியே இல்ல வேலு.